ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம பார்த்த லாஸ்ட் செஷன்ல வந்து நம்ம லெட்ஜர் மாஸ்டர்ஸ் வந்து என்னென்ன கிரியேட் பண்ணணும், ஸோ என்னென்ன மாதிரியான செட்டிங்ஸ் வந்து அதில் கொஞ்சம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் வந்து ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்க வந்து கேட்டிருக்கிறது மெயினா வந்து இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் ஸ்டாக் ஆமா. ஐட்டம்ல எனக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம்ஸ் அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது, நார்மலா நம்ம வந்து இப்ப இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க லிஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ண ஸ்டாக் ஐட்டம்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்ப ஏதாவது ஒரு ஸ்டாக் ஐட்டம்ஸ்க்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டாக்ஸ் உடைய பெர்சன்டேஜ் நீங்க வந்து ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல, ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் ஐட்டத்தோடைய மாஸ்டர்லயே நீங்க வந்து ஆல்டர் பண்ணலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் ஒரு நிமிஷம் சார். இதுல இன்னொரு பாயிண்ட் வந்து இருக்குன்னா, இப்போ லெட்ஜர் இருக்குல்ல சார்? ஆமா. லெட்ஜர்ல சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் பர்ச்சேஸ் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் பர்ச்சேசஸ் இருக்கு. 18%, 20% அப்படிலாம் இருக்கு. சோ அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் இருக்கணும்? ஓகே. சோ இப்போ வந்து உங்களுக்கு அந்தந்த ஐட்டத்தை பேஸ் பண்ணி உங்களுக்கு பெர்சன்டேஜஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமா. அது ஒண்ணு. பிளஸ் லெட்ஜர் பண்ணும்போது கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. சோ இது வந்து என்னன்னா, நார்மலா நான் வந்து ஃபேக்ட் சொல்லிடுறேன். வேல்யூ ஆர்டர் டாக்ஸ் வந்து இருந்த சமயத்துல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்தந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி டாக்ஸ் லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். அதே மாதிரி பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் லெட்ஜர்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கணும். பேமெண்ட் ப்ராசஸும் கூட அந்தந்த பெர்சன்டேஜை பேஸ் பண்ணி பே பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் ப்ராசஸா இருக்கட்டும், சலான் ப்ரிப்பரேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போதும் 5% டாக்ஸ் தனியா, 12.5% டாக்ஸ் தனியா, இந்த மாதிரி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிரிச்சு பெர்சன்டேஜஸ் வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம வந்து காமிச்சுக்கிட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸ் வந்து அங்க இருந்தது. ரெக்யர்மெண்ட் அங்க இருந்தது வேட்ல. பட் ஜிஎஸ்டி அப்படின்னு வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பெர்சன்டேஜ் படி நம்ம வந்து இன்வாய்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஐ மீன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம இருந்துச்சு. தென் டாக்ஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லாம இருந்துச்சு. ஸோ அங்க என்ன பண்ணாங்கன்னா, டோட்டல் சென்ட்ரல் டாக்ஸ் எவ்வளவு, டோட்டல் ஸ்டேட் டாக்ஸ் எவ்வளவு, டோட்டல் ஐஜிஎஸ்டி எவ்வளவு அப்படிங்கிறது மட்டும் இருந்தா போதும். பட் இன்வாய்ஸ்ல நம்ம கொடுக்குற இன்வாய்ஸ்ல கண்டிப்பா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் டாக்ஸ் எந்தெந்த ஐட்டத்துக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் அப்ளை ஆயிருக்கு அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கஸ்டமருக்கு நம்ம வந்து பிரிண்ட் அவுட் அப்படிங்கிறது கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. ஓகேங்களா? பட் அக்கௌண்டிங் வைஸ் வந்து என்ன இல்லை சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ரிப்போர்ட் நம்ம வந்து எடுத்து பாக்குறோம் அப்படின்னா, இங்க நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நம்மளுக்கு லெட்ஜர்ஸ் வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா? காமனா சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணா போதும் அப்படின்னா பார்த்தா போதும். காமனா டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு அப்படின்னு மட்டும் பார்த்தா போதுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் ஆடிட்டிங் பர்பஸ்க்காகவும் மிஸ்டேக்ஸ் எதுவும் வந்துடக்கூடாது, அல்லது மிஸ்டேக்கா நம்ம பை மிஸ்டேக் நம்ம வந்து டாக்ஸ் வந்து பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல கிராஸ் செக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல வந்து இப்ப நீங்க கேட்கிற ரெக்யர்மெண்ட் தேவைப்படுது. கரெக்ட்டுங்களா? ஓகே. இப்ப நீங்க கேட்ட அந்த ரெக்யர்மெண்ட் வந்து ஒன்லி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் கிராஸ் செக்கிங். ஆமா. கரெக்டான பெர்சன்டேஜ் நம்ம வந்து இன்னொன்னு நான் என்ட்ரி போடும்போதே அந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, பர்ச்சேஸ் டாக்குமெண்ட்ஸ் இல்ல இருக்கிற அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி அது தப்பா ரைட்டாங்கிறது செக் பண்ணிடும். ஓகே 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 கரெக்ட். சோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக. சோ நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நான் காட்டுறேன். சோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆல்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுப்போம். ஸோ ஸ்டாக் ஐட்டம் அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஏப்ரல்ல இப்ப இந்த ப்ராசஸ் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒரு பர்டிகுலர் டேட்ல இருந்து கூட நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் மேல இருந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காமன் பர்ச்சேஸ், காமன் சிஜிஎஸ்டி, ஜிஎஸ்டி இந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து ஜஸ்ட் நமக்கு தேவையான லெட்ஜர். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து ஒரு சில ஐட்டங்கள், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3 ஐட்டமும் எனக்கு 5% டாக்ஸ்ல வர்றதா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா?
அடுத்த 3 ஐட்டம் வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 18% டாக்ஸபிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்த 3 ஐட்டம் வந்து நம்மளுக்கு 28% எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து என்னென்ன பெர்சன்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ஜஸ்ட் வந்து நம்ம வந்து ஃபீட் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்வலப் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஸோ இந்த என்வலப்பை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் குரூப்ல நான் வந்து கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 18% டாக்ஸபிள் குட்ஸ். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பெசிஃபைட் டீடைல்ஸ் ஹியர்ல நம்ம வந்து ஏதாவது ஒரு சில HSN கொடுத்துட்றேன். அதர்வைஸ் இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, டாக்ஸபிள் 18% அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து இந்த 3 ஐட்டத்துக்கும் 18% அப்படிங்கிறது நம்ம வந்து கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் எந்தெந்த ஐட்டத்துக்கு அப்படிங்கிறத நான் வந்து இங்கே மேப் பண்ணிடுறேன். ஸோ அடுத்த ஐட்டமும் எனக்கு வந்து எதில் வந்துடணும் அப்படின்னா 18%. ஸோ அந்தந்த ஐட்டத்துடைய குரூப்ல நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, நான் வந்து செட் பண்ணி வச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் செட்டிங் ஒன்லி ஃபார் 18% வந்து ஃபர்ஸ்ட் 3 ஐட்டத்துக்கு 18%. ஓகே. அடுத்த 3 ஐட்டத்துக்கு நான் வந்து 12%ன்னு வைக்க போறேன். ஸோ இங்கே கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ 12% டாக்ஸபிள் குட்ஸ். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஐட்டம் லெவல்ல எப்படி டாக்ஸோடைய பெர்சன்டேஜ் நம்ம வந்து செட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஐட்டம் வந்து 18%. அடுத்த 3 ஐட்டம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 12%லயே நான் வந்து குரூப்பாவே நான் வந்து இந்த இடத்துல கொண்டு வந்துடுறேன். இப்போ வந்து அடுத்த 3 ஐட்டம்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 ஐட்டத்துக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா 5% டாக்ஸ்ல நான் வந்து கொண்டு வர போறேன். ஐடென்டிஃபிகேஷனுக்காக ரிப்போர்ட் எனக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ் வந்து எனக்கு ஷோ ஆகணுங்கிறதுக்காக. ஸோ நம்ம வந்து group creation is only to identification. ஒன்லி ஃபார் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டாக்ஸ் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஐடென்டிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இதை நம்ம 5ன்னு வச்சிருவோம். ஓகேங்களா? ஓகே. சோ அப்படியே நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். ஸோ நான் வந்து இதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஸோ இந்த 3 ஐட்டம் மட்டும் நம்ம ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நான் வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் வைஸ் வந்து நான் லெஜர் கிரியேட் பண்றேன். எந்த லெஜர்னா பர்ச்சேஸ் லெஜர் அண்ட் சேல்ஸ் லெஜர். ஓகேங்களா? ஸோ சம்திங் ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து சேல்ஸே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து சேல்ஸ் அட் 5% அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம்னா ஒன்று கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ அண்டர் வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ் அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துறோம். இங்க நீங்க வந்து பெர்சன்டேஜ் எதுவும் மென்ஷன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து லெஜரோட பர்பஸ்க்காக மட்டும். அதே மாதிரி சேல்ஸ் அட் 12%. ஓகே. அதே மாதிரி சேல்ஸ் அட் 5%. ஓகே. ஓகே, ஆல்ரெடி கிரியேட் ஆயிருக்கு. ஸோ 18%. ஓகே. ஸோ அதே மாதிரி பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேஸ் 18%. இது பர்ச்சேஸ் ஆமா. அதே மாதிரி பர்ச்சேஸ் 12%. பர்ச்சேஸ் 5%. ஸோ இது வந்து டாக்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். பர்ச்சேஸ் லெஜர் அண்ட் சேல்ஸ் லெஜர்ல இது ஈஸி. நீங்க வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது. ஆனா இப்ப மெயினா வந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா டாக்ஸ் லெஜர்ஸ் நான் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ இதுதான் வந்து மெயின். இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிஜிஎஸ்டி அட் 9%க்கு தனியா நம்ம வந்து கிரியேட் பண்ணோம். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ். ஸோ இதுல வந்து ஜிஎஸ்டி அப்ப நம்ம எடுக்கிறேன். தென் வந்து சிஜிஎஸ்டி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் நீங்க மென்ஷன் பண்ணணும். அப்பதான் கரெக்டா அந்த ஐட்டத்துக்கான வேல்யூல இருந்து எடுத்துட்டு வரும்.
அதே மாதிரி SGST at 9 அப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன். ஸோ இங்க நம்ம வந்து GST SGST 9 அப்படிங்கிறத நம்ம வந்து செட் பண்ணிடுறோம். ஓகே. So similarly we have to create for other percentages. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா கிரியேட் பண்ணிடுறேன். சரி. IGST அதே மாதிரி. ஆமா. ஸோ இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டி வரணுங்கிறதுக்காக நான் வந்து ஓல்டு டிரான்சாக்ஷன் கூட நம்ம வந்து டெலீட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஒரு கிளாரிட்டி பர்பஸ்க்காக. ஸோ நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு வவுச்சர் வந்து நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்தே நான் வந்து உங்களுக்கு ரெக்கார்ட் பண்றேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் வவுச்சர் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல நீங்க வந்து நார்மல் பர்ச்சேஸ்னா பர்ச்சேஸ் வவுச்சர் பர்ச்சேஸ். இப்போ நீங்க இங்க டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் லெட்ஜர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டாக்ஸபிள் குட்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அந்தந்த டாக்ஸபிள் குட்ஸுக்கு அந்தந்த பர்ச்சேஸ் லெட்ஜர் நம்ம வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்ப நம்ம வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா we cannot use a common purchase ledger here. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபீல்டை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகே. அதுக்கான ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க F12. இங்க வந்து என்ன அப்படின்னா செலக்ட் காமன் லெட்ஜர் அக்கவுண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த காமன் லெட்ஜர் நான் வந்து நோ கொடுத்துட்றேன். ஸோ அப்படி நோ கொடுத்த உடனே நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா அந்த ஃபீல்டு வந்து ரிமூவ் ஆயிருது. ஓகே. ஆமா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ஒரு பர்டிகுலர் பார்ட்டி கிட்ட இருந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றோம். ஓகேங்களா? ஓகே. இந்த பார்ட்டில இருந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டைப் வந்து ரெகுலர்னு வச்சுக்குருவோம். ஓகேங்களா? ஜிஎஸ்டி நம்பர் இல்ல. ஸோ இப்போதைக்கு இல்லைன்னா நம்ம வந்து ஒரு சாம்பிளுக்காக கூட நான் வந்து ஒரு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்படி நம்ம வந்து கொடுத்துறேன். இப்போ வந்து என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு 18% கவர் ஆகுது. கரெக்ட்டுங்களா? ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு 100 ஐட்டம்ஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்றேன். இப்போ இந்த ஃபீல்டை மட்டும் நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அமௌண்ட் ஃபீல்ட். ஸோ இங்க நான் வந்து என்டர் பண்ணும்போது எனக்கு என்ன கேட்கும் அப்படின்னா பர்ச்சேஸ் லெட்ஜர் என்ன இதுக்குன்னு கேட்கும். ஸோ இப்போ நான் வந்து இது பர்ச்சேஸ் அட் 18%ங்கிறத நான் ஒன்ஸ் நான் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஐட்டம் எந்த பர்சன்டேஜ் இருக்குன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதர்வைஸ் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒன்ஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் இந்த ஐட்டமை நம்ம வந்து ஆல்டர் பண்ணி இங்க இருந்தபடியே கண்ட்ரோல் என்டர் பண்ணி என்ன பர்சன்டேஜ்ல வருதுன்னு கூட பாத்துக்கலாம். கண்டுபிடிக்கலாம். ஓகே. ஆமா. ஸோ பார்த்துட்டு நம்ம வந்து ஜஸ்ட் இதை வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வேற ஒரு அடுத்த பில்லு நீங்க பாஸ் பண்ணும்போது இந்த ஐட்டத்துக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடும்னா ஆட்டோமேட்டிக்கா ஆல்ரெடி நம்ம கொடுத்த லெட்ஜர் வந்து அலோகேட் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது ஒன் டைம் நம்ம வந்து ஒரு ப்ராசஸ் மாதிரி நம்ம வந்து இதை நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து என்ன அப்படின்னா 18% அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம். இப்போ அடுத்த ஒரு 2 ஐட்டம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஐட்டம் ரெண்டும் வந்து இந்த ஐட்டம் வந்து என்ன அப்படின்னா ஜஸ்ட் 12%ல வர்றது. ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து பர்ச்சேஸ் அட் 12 அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்தேன். அடுத்து அகைன் வந்து இந்த கிஃப்ட் இதுவும் ஒரு ரேட்டு. இல்ல இதுவும் வந்து நான் வந்து 18 அதாவது 12 நான் வந்து கொடுத்துறேன்.
நான் ரெண்டு ஐட்டமா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுக்கறது 2.5%. அதாவது இந்த 3 தனி, இந்த 3 தனி, இங்க இருந்து தான் 3.5 நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் இங்க நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, பர்ச்சேஸ் அட் 5%க்கு நான் வந்து கொடுத்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் வந்து நம்ம வந்து ஹைலைட்டர் ரெட், மார்க்கர் ப்ளூ, இது வந்து நம்மளுக்கு 5% taxable goods. ஓகேங்களா? ஓகே. ஒரு நிமிஷம். ஸோ 5%. ஓகேங்களா மேம்? இப்போ எந்தெந்த ஐட்டத்துக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் டாக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு இங்க இருந்து ஒரு கீ இருக்கு. அது வந்து ஆல்ட் ஏ அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ட் ஏ கொடுத்துட்டு ஆல்ட் F5 கொடுங்க டீட்டெயிலாக பார்க்க. இல்லைன்னா அந்த ஆரோ லெஃப்ட்ல தர ஆரோவை கிளிக் பண்ணீங்கன்னா டீட்டெயில்டு அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். இதை கிளிக் பண்ணும்போது எந்தெந்த ஐட்டத்துக்கு என்னென்ன பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்கே வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஐட்டத்துக்கு 9%, அடுத்த 2 ஐட்டத்துக்கு 6%, அடுத்த 2 ஐட்டத்துக்கு 5%. கரெக்டா? ஸோ இது ஐட்டம்ல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா செட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ டோட்டல் டாக்ஸ் நம்மளுக்கு எவ்வளவு வரணும் அப்படின்னா 4600 வரணும். ஓகே. இந்த 4600 நம்ம 2ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2300 பட் நாம என்ன பண்றோம் அப்படின்னா இந்தந்த ஐட்டத்துக்கு இப்போ இந்த 2.5% இப்போ வந்து 18 அப்படி நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா இந்த 2 இருக்கு இல்லையா, அதாவது 135 plus 270. ஆஹா, அது 135 ஃபார் CGST, 135 ஃபார் HGST. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த 135ஐயும் இந்த 270ஐயும் நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஓகே, இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் CGST 9% எவ்வளோன்னு வந்துடும். ஓகேங்களா? நியர்லி எவ்வளவு வருது? 405 ஓகே, 405 அப்படிங்கிறது. இதுதான் வந்து என்ன ஆப்ஜெக்ட் பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா CGST 9% அப்படின்னு கொடுத்தா எனக்கு வந்து கால்குலேட் ஆகும். வந்துருச்சா? ஓகே, 405. ஓகே. ஓகே. ஸோ நம்மளுக்கு இந்த லெட்ஜர்ல நம்ம வந்து பெர்சன்டேஜ் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு கொண்டு வந்தோம். ஸோ CGST 9%, அதே மாதிரி SGST 9% அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ராப்பரா கொடுத்துரும். ஆமா. ஸோ அப்போ அடுத்து வந்து அகைன் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா CGST 6%, அதே மாதிரி SGST 6%. ஆமா. ஸோ அதே மாதிரி 2.5%க்கு CGST அண்ட் SGST நம்ம வந்து செட் பண்ணிருக்கோம். ஸோ இங்க என்ன ஆயிருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இங்க வந்துருது. ஓகேங்களா? இப்போ ஆல்ட் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு மிஸ்டேக் இல்லைங்கிறது இங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே. இப்போ ஆல்ட் F5ங்கிறது ஆல்ட் F5 டீடைலா பாக்குறதுக்கு. ஓகே, டீடைலா பாக்குறதுக்கு. ஓகே. ஆமா. சோ கீழ நீங்க பாத்தீங்கன்னா 4600 டோட்டல் டாக்ஸ் வேல்யூ. ஓகே. கரெக்ட்டுங்களா? சோ இத நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்ஸபிள் வேல்யூல இருந்து ஒரிஜினல் இன்வாய்ஸ் வரையில நம்ம டிஃபரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்ப மேல இருக்குது டாக்ஸபிள் வேல்யூ 45,300, டோட்டல் இன்வாய்ஸ் வேல்யூ 49,900. ஸோ நான் கண்ட்ரோல் N பிரஸ் பண்றேன். இங்க 49,900 மைனஸ் கண்ட்ரோல் N. ஓகே. ஸோ கொடுக்கும்போது நம்மளுக்கு டிஃபரன்ஸ் இந்த ஏரியால இருக்கக்கூடிய டாக்ஸோட அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கீழே வந்துருது 4,600. ஸோ அப்போ நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா இந்த நீங்க சொன்ன அந்த ரெக்யர்மெண்ட் வந்து சால்வ் ஆயிருது. ஸோ இதுக்கான ப்ராசஸ் இதுதான். ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இதை சேல்ஸுக்கு நம்ம வந்து கொண்டு போறோம். ஓகேங்களா? இப்போ சேல்ஸ் அப்படின்னு நான் பார்க்கும்போது F8 பிரஸ் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் காமன் லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிருக்கோம். ஸோ அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்க சேல்ஸ் லெட்ஜருங்கிறது கேட்கல.
ஸோ இப்போ டைரக்டா நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல யாருக்கு நான் வந்து சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிறத நான் வந்து செட் பண்ணுவேன். ஸோ இவங்க வந்து ஒரு ரெகுலர் டீலர். ஸோ இவங்களோட ஜிஎஸ் நம்பர் இருந்தா ஜிஎஸ் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாம். இதுல ஒரே ஒரு டவுட் என்னன்னா, சேல்ஸ் நம்பர் வருதுல்ல 106ன்னு, ஆமா, அத வந்து நான் வந்து எப்ப வேணாலும் மாத்திக்க முடியுமா? எப்ப வேணுமானு மாத்திக்கலாம். ஆனா வந்து ஒரு பர்டிகுலர் மந்தோட பிகினிங்ல இருக்கணும் உங்களுக்கு. ஓகே. ரெண்டாவது வந்து ஒரு பேக்கப் நீங்க ப்ராப்பரா எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஸ்டெப் வந்து நீங்க பண்ணி பார்க்கணும். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் ஆகுறத என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்டேன், சேல்ஸ் என்ட்ரி. ஓகே. ஆக்சுவலி 65 நம்பர்ஸ் வந்தா இன்வாய்ஸஸ், சேல்ஸ் இன்வாய்ஸ்ல. ஓகே. ஆனா எனக்கு வவுச்சர் நம்பர்ல அந்த சேல்ஸ்ல மேல காமிக்கிறது 66. ஓகே, ஓகே. அதனால அது தெரியல. ஏன்னு கேட்டா என்ட்ரி போட்டேன், சேல்ஸ் இன்வாய்ஸ் இப்பதானே போடணும் நானு. அது போடலையே. ஓகே. அதை நான் ரீகன்சிடர் பண்ணணுமா, முடியுமான்றதுக்காக கேக்குறேன் நான். அது வந்து நீங்க ஜஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க அந்த நம்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு இதை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. பட் ஆனாலும் டேலியில வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எந்த வவுச்சருக்கான நம்பரோட நீங்க சீரீஸ் நீங்க வந்து மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க வந்து ஆல்டர், மாஸ்டர் அண்ட் வவுச்சர் டைப் எடுத்து நீங்க செட்டிங்ஸ் வந்து கொடுத்து வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா வரணும், ஆட்டோமேட்டிக்காவும் வரணும், நானும் மேனுவல் ஓவர்ரைட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்கா எதுவுமே வரக்கூடாது, நான் தான் வந்து நம்பர் செட் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து மல்டி யூசர் நான் யூஸ் பண்ற இடத்துல ஆட்டோமேட்டிக்கா மல்டி யூசரை பேஸ் பண்ணி நம்பர் வந்து டிஸ்டர்ப் ஆகாம வரணும். ஸோ இப்படி வந்து செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க வந்து ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அது பண்ணா ஆட்டோமேட்டிக் என்ன மேனுவல் ஓவர்ரைட், அது ஆட்டோமேட்டிக் அண்ட் மேனுவல் ஓவர்ரைட். ஓகே. சோ இது வந்து என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 106ன்னு வந்துருச்சு. கர்சர் எனக்கு அங்கேயும் மூவ் ஆகுது. நான் வந்து மாடிஃபை பண்றதா பண்ணிக்கலாம். ரைட். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சேல்ஸுக்கு நான் வந்து என்ட்ரி கொடுக்குறேன். சோ இதுல போயிட்டு நம்ம வந்து ஒரு 100 ஐட்டம்ஸ் நம்ம வந்து சேல்ஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ அகெயின் நம்ம வந்து இந்த இடத்துல நான் வந்து சேல்ஸ் அட் 18% அப்படிங்கிறத கொடுத்தேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து அடுத்த ஐட்டம் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது வந்து எனக்கு 12% டாக்ஸபிள் குட்ஸ்ல வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு 85 ஐட்டம்ஸ் நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஸோ 1500 அப்போ நான் வந்து சேல்ஸ் பண்றேன். ஸோ அதே மாதிரி இதை நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா சேல்ஸ் அட் 6% அப்படிங்கிறதுல கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இந்த மார்க்கர் இதெல்லாம் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் 5%ல வருது. இது வந்து நான் ஒரு 2000 அப்படி நான் வந்து சேல்ஸ் பண்றேன். இப்போ என்னால வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா சேல்ஸ் அட் 5% அப்படின்னு என்னால கொடுக்க முடியும். ஓகேங்களா? இதை ஆல்ட் F8 கொடுங்க, டாக்ஸ் அனலிஸ், ஆல்ட் F5 கொடுங்க, டீட்டெயிலா நீங்க பாத்துக்கலாம். ஓகே. இது வந்து எந்த ஐட்டம் ஒன்று ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து 9%, அடுத்து 6, அடுத்து வந்து 5. ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா CGST 9%, அதே மாதிரி SGST 9%, அதே மாதிரி CGST 6%, அகைன் SGST 6%, அதே மாதிரி CGST 2.5%, அகைன் SGST 2.5%. இப்போ அகைன் ஆல்ட் A பிரஸ் பண்றேன், கீழே வந்து எனக்கு மிஸ்டேக் இல்லை அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல மிஸ்டேக் இருந்தா இந்த கீழே இருக்கக்கூடிய டாக்ஸ் டோட்டல் வந்து டிஃபரன்ஸ் காட்டிடும். கீழே இருக்கு இல்லையா 41,300 டோட்டல் அஸ் பர் கால்குலேஷன் என்ன, அஸ் பர் டிரான்சாக்ஷன் என்னன்னு சொல்லிட்டு டிஃபரன்ஸ் வந்துடும். ஓகேங்களா? அதை வச்சு நம்ம வந்து ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்காக நான் இந்த இடத்துல வந்து இந்த ஒரு லெஜர் நான் யூஸ் பண்ணாம விட்டுட்டேன். ஓகேங்களா? யூஸ் பண்ணாம நான் வச்சுட்டேன். இப்போ நான் ஆல்ட் A கொடுக்குறேன். இப்போ எனக்கு கீழே வந்து காட்டிடுது டாக்ஸ் வேல்யூஸ் டூ நாட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு காட்டிடுது. ஓகேங்களா? அப்போ நான் ஏதோ ஒன்று மிஸ்டேக்கா விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ளூ கலர்ல ஹைலைட் ஆயிருது.
ஆமா. கொஞ்சம் நம்ம டேலண்டா நம்ம செக் பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் நம்ம பார்த்துட்டு ஓகேங்களா எவ்வளவு அமௌண்ட் டிஃபரன்ஸ் வருது இப்போ நான் இப்போ 4,000. எக்ஸாக்டா நான் பார்க்குறேன் ஓகேங்களா இப்போ வந்து 41,300 வரணும் ஆனா பை மிஸ்டேக் ஆனா வந்து எனக்கு டிரான்சாக்ஷன் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா கம்மியா வந்திருக்கு ஸோ 37,300 வந்திருக்கு டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4,000 இருக்கு ஸோ இப்போ நான் அகைன் நான் வந்து என்ன பண்றேன்னா இது ஆல்ட் F5 கொடுக்குறேன் ஆல்ட் F5 கொடுத்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு அந்த 4,000 அப்படிங்கிறது எங்கே ஏதாவது மேட்ச் ஆதான் ஃபிகரை செக் பண்றேன் அப்போ எனக்கு இந்த இடத்துல 4,000 சொல்லிட்டு எனக்கு இந்த ஃபிகர் வந்து இது வந்து 100% அக்யூரசி கிடையாது நான் வந்து ஜஸ்ட் ஃபிகரை மட்டும் பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன் மேபி இந்த லெஜர்ஸ்ல ஏதாவது ஒரு லெஜர் நான் வந்து யூஸ் பண்ணாம விட்டுட்டனோ அப்படிங்கிற மாதிரி ஸோ பாசிபிலிட்டிஸ் வந்து என்ன அப்படின்னா சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி நான் டபுள் டைம் வந்து நான் தப்பா யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒரு லெஜர் வந்து நான் மிஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நான் கண்டுபிடிக்கிறேன் அத ஜஸ்ட் மேபி நான் ஃபோக்கஸ் பண்றது இந்த 2.5% இப்போ எஸ்கேப் பண்ணிட்டு இங்க நான் பாக்குறேன் ஸோ ஒன்லி 2% இஸ் ஒன்லி அவைலபிள் எஸ்ஜிஎஸ்டி போடல அப்படிங்கறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அந்த ஃபிகரை வச்சு we can easily find out our mistake ஓகேங்களா இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நம்ம கொடுக்கலாம் ஸோ அதர்வைஸ் இந்த மாதிரி ஸோ ஒரு சில மிஸ்டேக்லாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது ஒரு நம்ம வந்து அதிகமா நம்ம வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்திருந்தா ஓகேங்களா ஸோ அதிகமா நம்ம வந்து அந்த ஃபிகர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த ஃபிகர் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா ஈஸிலி வி கேன் ஐடென்டிஃபை த எரர் ஓகேங்களா ஸோ இப்போ நான் அகைன் ஆல்ட் ஏ கொடுக்குறேன் இங்கே எனக்கு வந்து என்ன ஆகுது எரர் என்னன்னு எனக்கு காட்டல டாக்ஸ் அமௌண்ட் மேட்ச் ஆயிருது பாத்தீங்களா தெரியுதா ஸ்கிரீனு என்னால டிஃபரன்ஸ் பார்க்க முடியல ஆனா இங்க எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி டாக்ஸ் வேல்யூ டு நாட் மேட்ச் மட்டும்தான் எனக்கு காட்டுது ஆனா என்னால வந்து ஒரு ஃபிகர் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவங்கனால கூட இது என்னங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா டிஃபரன்ஸ் பார்த்து முன்னாடி நான் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன் இப்போ எனக்கு அந்த டிஃபரன்ஸ் வந்து எனக்கு பார்க்க முடியல பட் இந்த மிஸ்டேக் ஏதோ இருக்குன்னு மட்டும் எனக்கு டேலி சொல்லுது ஸோ அப்போ நான் எஸ்கேப் பண்ணிட்டு இங்க இடத்துல நான் வந்து திரும்ப நான் வந்து இதை செக் பண்றேன் சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி ஹெச்ஜிஎஸ்டிக்கு பல ஐஜி அகைன் சிஜிஎஸ்டியை கொடுத்துட்டேன் புரியுதா என்னன்னு எஸ் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணணும் எஸ் சார் ப்ரைஸ் நான் வந்து ஒரே டாக்ஸ் ஹெட்டை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்படி நம்ம வந்து இப்போ நான் வந்து செக் பண்ணிட்டேன் கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் அகைன் ஆல்டிஏ கொடுக்குறேன் ஸோ இப்போ எனக்கு எந்த எரரும் காட்டலை எனக்கு கீழே எனக்கு டோட்டல் கரெக்டா வந்துருது இது எஸ் ஸோ இது வந்து நம்மளுக்கு டேலியை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிங்கிறது வரும் இப்போ அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம் சேவ் பண்ணிடுறோம் ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரி பர்பஸ்க்காக ஸோ என்ட்ரி போதே நம்மளால வந்து மிஸ்டேக் இல்லாம என்ட்ரி போடுறதுக்கு அந்த பெர்சன்டேஜ் வைஸ் நம்ம லெஜர்ஸ் கிரியேட் பண்ணா எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் இப்போ இதனால என்ன சார் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது we can cross check with our income statement கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ நான் இன்கம் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன் இங்க பர்ச்சேஸ் லெஜர் அப்படிங்கிறத நான் வந்து என்டர் பண்றேன் என்டர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு ஃபிகர் தெரியுது கரெக்ட்டுங்களா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் என் கொடுக்குறேன் இப்போ என்னால வந்து ஈஸியா அந்தந்த பெர்சன்டேஜ் வைஸ் எனக்கு வந்து பர்ச்சேஸ் வேல்யூ தெரியறதுனால இப்போ ஒன்லி டோட்டல் வந்து 45,300 தான் இருக்கு இதுல என்னால ஐடிசி எவ்வளவு எக்ஸாக்டா அப்படிங்கறத என்னால கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இந்த மேல நம்ம வந்து இந்த பெர்சன்டேஜ் வைஸ் லெஜர் நம்ம கிரியேட் பண்ணலன்னா கண்டுபிடிக்க முடியாது கரெக்ட்டுங்களா ஏன்னா இது மிங்கிள்டு 12 இருக்கு 18 இருக்கு எல்லாமே இருக்கு ஆமா ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் என் கொடுத்து அல்லது எக்ஸல்லையோ அல்லது வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்லயோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் கிராஸ் செக்குக்காக மேனுவல் கால்குலேஷன்ஸ் நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாம் as per income statement. ஸோ இங்க நான் வந்து 25,000 ஓகேங்களா இன்டூ 12 divided by 100 again plus இந்த இடத்துல வந்து 4,500 into 18%. அகைன் நம்ம வந்து அடுத்த வேல்யூ 15,800 into 5 divided by 100. இப்போ என்னால வந்து என்ட்ரி பண்ணி பார்த்தா எனக்கு 4,600 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து என்ன ஆகுது டாக்ஸ் வந்து எனக்கு இங்க தெரிஞ்சிருது. ஸோ இப்போ இதே அமௌண்ட் வந்து எனக்கு வந்து எங்க தெரியணும் அப்படின்னா நான் 2 டிவிஷன் டாக்ஸ் லெஜர்ல
டெபிட் வேல்யூல இந்த ஃபிகர் வந்திருக்கா, ஏன்னா இன்கம் ஸ்டேட்மெண்ட் தனி. இப்ப டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தனி. அது எங்க போய் பாக்குறேன், பேலன்ஸ் ஷீட்டுக்கு போறேன். ஸோ பேலன்ஸ் ஷீட் எடுக்கிறேன். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து பேசிக்கலா வந்து நம்மளுக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ்ல ஒரு குரூப். அதுல வந்து நான் டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத எடுக்கிறேன். இங்க வந்து என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து டோட்டலா கிரெடிட் எவ்வளவு அப்படின்னு மட்டும்தான் எனக்கு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து F12 அப்படிங்கிறத கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷோ டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிருது, டோட்டல் டெபிட்ல நான் ஆல்ரெடி இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல காட்டுற அந்த 4600 இங்க எனக்கு டெபிட்டா வந்திருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்றேன். ஸோ வி கேன் ஈஸிலி கிராஸ் செக் வித் பேலன்ஸ் ஷீட். ஓகேங்களா, பிட்வீன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளால ஈஸியா நம்ம வந்து பர்ச்சேஸ் பில்ல வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இன்புட் எனக்கு இருக்கு, அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்ல என்ன டெபிட், அதாவது டெபிட் ஃபிகர் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா செக் பண்ண முடியுது. ஸோ அப்ப நம்மளால என்ன பண்ண முடியாது, பை மிஸ்டேக்கா நம்ம வந்து ஒரு இன்புட் வந்து நம்ம கிளைம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சர்ல ஒரு சோகாஸ் நோட்டீஸ் வந்தாலோ, அல்லது வந்து நம்மளோட கிளைண்ட் வந்து தப்பா நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாலோ, ஐடிசி ஸ்டேட்மெண்ட் வந்து மிஸ்டேக்கா இருக்கு அப்படின்னு சொன்னாலும் நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ்லயும் பிரச்சனை இல்லாமலும் நம்ம வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் பிரச்சனை இல்லாம பாத்துக்கலாம். எதுக்குன்னா, இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் சம்பந்தப்பட்டது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். கரெக்ட்டுங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதுல ப்ராஃபிட்டும் இருக்கு, அஸ் வெல் அஸ் வந்து நம்மளுடைய லைபிலிட்டிஸும், நம்ம கிளைம் பண்ண வேண்டியதும் இருக்கு, பே பண்ண வேண்டிய லைபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ரெண்டையும் நம்ம வந்து கிராஸ் செக் பண்ணும்போது நம்மளால ஈஸியா வந்து என்ன பண்ண முடியுது அப்படின்னா, ஃபிகரை வந்து நம்ம பார்க்க முடியுது நீங்க கேட்ட இந்த ரெக்யர்மெண்ட்ஸுக்கு. ஓகேங்களா, கிளியரா மேம்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் லெஜர் வைஸ் நம்ம வந்து டாக்ஸோட பிரேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து ஒரு GSTR 1 ரிட்டர்ன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி, GSTR 3B ரிட்டர்ன் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதும் சரி. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, டிஸ்பிளே ஸ்டாச்சுரி ரிப்போர்ட் GSTR 1 அப்படிங்கிறது எடுத்தேன் அப்படின்னா, இங்க எனக்கு வந்து டோட்டல் CGST எவ்வளவு, டோட்டல் HGST எவ்வளவு அப்படிங்கிறத எனக்கு வருது. இதுல என்னென்ன பெர்சன்டேஜ்ங்கிறது எனக்கு வரல. கரெக்ட்டுங்களா? சரி, நம்மளுக்கு இது கான்ஃபிகரேஷனும் கிடையாது, டோட்டல் வேல்யூ தான் நம்மளுக்கு காட்டும். இப்போ கஸ்டமருக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக எனக்கு பெர்சன்டேஜ் வைஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, we can directly prepare a statement. ஓகேங்களா, பர்ச்சேஸ் ஸ்டேட்மெண்ட் ஆர் சேல்ஸ் ஸ்டேட்மெண்ட், தட் இஸ் a register also. ஓகேங்களா, ஸோ டிஸ்பிளே மெனு போங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்ட் புக்ஸ் எடுங்க. இங்க உங்களுக்கு சேல்ஸ் ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அஸ் வெல் அஸ் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் தான் பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். இதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமனா தெரியும். ஓகேங்களா, சோ இதுல போயிட்டு F8ன்னு ஒரு கீ இருக்கு. F8 பிரஸ் பண்ணி நீங்க காலம்னார் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். சோ இங்க என்ன ஆயிடும் அப்படின்னா, டாப்ல உங்களுக்கு டோட்டல் 18% taxable sales, 12% taxable sales, 5% taxable sales, அதே மாதிரி CGST 9% எவ்வளவு, HGST 9% எவ்வளவு, CGST 6% எவ்வளவு, HGST 6% எவ்வளவு, அதே மாதிரி 2.5 HGST. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வந்துடும். இதை எக்ஸலா கூட நீங்க வந்து எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி கரண்ட் அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆமா. ஸோ நீங்க வந்து ஃபார்மேட் அப்படிங்கிறதுல போயிட்டு நீங்க எக்ஸல்னா எக்ஸல், ஆமா. ஸோ இப்படி நம்ம வந்து பண்ணிட்டீங்கன்னா அங்கே வச்சு எக்ஸல்ல நீங்க வந்து ஒரு சில டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்னும் ஃபர்தரா கூட நீங்க வந்து இதை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இது ரிஜிஸ்டர் ரிப்போர்ட்டிங் பர்பஸ்க்கும் அதே மாதிரி ரெக்கார்டிங் பர்பஸ், தென் கிராஸ் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்கு நீங்க இந்த மாதிரி நம்ம மல்டிபிள் லெஜர் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த செஷன் நம்ம இதோட நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ நாளைக்கு வந்து அகைன் நம்ம அடுத்த டாபிக்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ.